மாவீரன் தமிழில் சொல்லுவார்கள், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள். இந்த மாநாட்டில் ஒரு பறையர் சமூகத்தின் பிரதிநிதியாக ஒரு பறையர் பேரவையின் தலைவராக நான் இந்த மாநாட்டில் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், ஒரு சில நாட்களுக்கு முன்னால் மேலவளவு முருகேசன் என்பவர் எங்கள் சமூகத்தின் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். அவருடைய நினைவு நாளுக்கு நான் மதுரைக்கு அஞ்சலி செலுத்த போகிறேன். எங்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் சமூகத்தின் அடையாளம் என்று சொல்கிற நபர், பறையன் என்று யாராவது சேரிக்குள் வந்தால் செருப்பால் அடித்து விரட்டுங்கள் அந்த நாய்களை என்று சொன்னார். ஒரு சொந்த சமூகத்தில் ஒருவன் வந்தால் அந்த நாயை செருப்பால் அடித்து விரட்டுங்கள், பறையன் என்ற பெயரிலே வருபவனை என்று சொன்ன இந்த சமூகத்தில் தான் பறையர் சமூகத்திலே இருந்த அந்த மூர்த்தியை அந்த சமூகத்தின் சார்பாக மேடை ஏற்றுங்கள் என்று சொன்ன மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி ஐயா அவர்களுக்கும் அன்பு அண்ணன் ஜி.கே. மணி அவர்களுக்கும் அன்பு அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்வதற்கு அடிக்கடி என்னை தொடர்பு கொண்டு இதை ஆர்கனைஸ் செய்த அண்ணன் ம.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மாவீரன் குரு அவர்களை மனதிலே நினைத்து எனது நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மருத்துவர் ஐயா அவர்கள் யாரையும் அதட்டி பேசி நான் பார்த்ததில்லை. ஆனால் அவர் அதிர்ந்தும் பேசியதில்லை. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அரசியலாக பேசக்கூடியவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இப்போ அரசியல் பத்திரன்னு சொல்லி அதை பண்ணு இதை பண்ணுன்னு தெருவில் இழுத்து விட்டுட்டு நாம் பாட்டு போற வேலையை செய்கின்ற இந்த சமூக தலைவர்கள் இருக்கிற நிலையில் ஒவ்வொரு வார்த்தையையும் அரசியலாக பேசக்கூடியவர் நம்முடைய மருத்துவர். நீங்க அண்மையில பார்த்திருக்கலாம், யார் யார்கிட்ட போய் அந்த 10.5% கேட்பது வெட்கம் வெட்கம் வெட்கம், இந்த 3 வார்த்தை தான் சொன்னார். அந்த 3 வார்த்தைக்கும் அந்த 3 முறை சொல்லியதற்கும் 3000 அர்த்தங்களை இந்த சமூகத்திலே நாம் சொல்லலாம். வெட்கம்னா, நான் தமிழ, நான் யார்கிட்ட எனக்கு 10.5 கொடுன்னு கேட்கறது? இன்னொன்னு, நான் பெரும்பான்மை, நான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற நான் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிற உன்னிடம் வந்து நான் 10.5 எனக்கு கொடுன்னு கேட்கணுமா? வெட்கமா இருக்கு. இந்த சமூகத்தில் இருக்கிற தமிழக மக்களை, தமிழர்களை பார்த்து எனக்கு வெட்கமா இருக்கு. என்னைய அங்க போய் கேட்க சொல்லி நீங்க நிலைச்சு வச்சிருக்கீங்களே, எனக்கு வெட்கமா இருக்குன்னு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதால நீங்க இப்ப மருத்துவர் ஐயாவை எல்லாரும் வந்து இன்னைக்கு தமிழகத்திலே இருக்கிற பல ஊடகங்கள் இவரை ஒரு வன்முறை தலைவருங்கிறான்.
என்ன அது? பொதுவா தமிழக தலைவருக்கு எதிராக பல ஊடகங்கள் தமிழர் அல்லாதவர் கையிலே இருப்பதனால் அவரை இப்படி சித்தரிக்கிறான். இப்போ ஒவ்வொரு சமூகத்திலும் சில ஆதிக்கம் எண்ணம் கொண்டவர்கள் இருப்பார்கள். அதை நான் மறுக்கவில்லை. அது எல்லா சமூகத்திலும் இருப்பார்கள். ஒரு சமூகத்திலே ஆதிக்கம் எண்ணம் கொண்டவர்கள் செய்கிற ஒரு சின்ன சின்ன தவறுகளை ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தின் மீது திணிப்பது மிக பெரிய கொடுமை. நான் அறையில இருந்த போது கூட பலர் வந்து நம்ம வன்னிய சகோதர தம்பிகளை சந்தித்தார்கள், புகைப்படம் எடுத்தார்கள். சென்னையில் அண்ணன் அன்புமணி அவர்களை வைத்துக் கொண்டு நான் ஒன்றை சொன்னேன். இந்த சமூகத்தில் வன்னியர் சமூகத்திலும் பறையர் சமூகத்திலும் ஆங்காங்கே சில முரண்பாடுகள் நடக்கின்றன. அந்த முரண்பாடுகளை வன்னியர் சமூகத்தின் சார்பாக நீங்களும் பறையர் சமூகத்தின் சார்பாக நாங்களும் வந்து இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னேன். இன்றைக்கு அறையிலே வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட அத்துணை சகோதரர்களும் நீங்கள் சரியாக சொன்னீர்கள். இதை நடைமுறைப்படுத்தினால் வாங்க வேண்டிய இடத்திலே இருக்கிற நாம் கொடுக்க வேண்டிய இடத்திலே இருப்போம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாதுன்னா அதால நீங்க சொல்லி எங்கள் தலைமையிடம் சொல்லி வற்புறுத்துங்கள் என்று சொன்னார். உண்மையிலேயே பறையருக்கும் வன்னியருக்குமான பிரச்சனைகள் நாம் இருவரும் சேர்ந்து நின்றால் தமிழகத்திலே பல பூட்டுக்கள் உடைபடும், சிலரின் வெளிச்சம், சிலரின் முகமூடிகள் கிழிக்கப்படும். இங்கே திராவிடம் என்ற பெயரால் தமிழர்களை பிரித்தாளுகிற சில பிரிச்சுக்காரர்கள், சூழ்ச்சிக்காரர்களின் அந்த சூட்சும வேலைகள் தமிழகத்தில் இருந்து அப்புறப்படுத்த வரும். நான் கேட்கிறேன், நேத்து வரை குடிதாங்கி என்றும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் உடலை தன்னுடைய தோளிலே சுமந்தார், அதனால் இவர் தமிழ் குடிதாங்கின்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு என்னுடைய தந்தை கூட என் பக்கத்திலே உட்கார்ந்து 1 மணி நேரம் எனக்கு உணவு பரிமாறியதில்லை. மருத்துவரையா என் பக்கத்தில் என்று 1 மணி நேரம் உணவு பரிமாறினார் என்று சொன்ன நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் விசிகா இருக்காதுன்னு சொல்றீங்கல்ல, இதை நீங்க சொல்லல, இந்த திராவிட கட்சிகள் இதை சொல்ல வைக்கிறார்கள். எனவே நாம் இன்றைக்கு இப்ப 10.5% சம்பந்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு கேட்கிறார். ஏன் எனக்கு தேவை 10.5, என்னிடம் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது, அதை வைத்து நான் வாங்கிக் கொள்கிறேன் சொல்லக்கூடாதா? எனவே இந்த தமிழ் சமூகம் ஐயா மருத்துவரை எதிர்பார்க்கிறது. தமிழ் சமூகம் மருத்துவரின் பின்னாலும் நிற்பதற்கு தயாராக இருக்கிறது. எனவே இந்த இருவரும் சமூகங்களையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு விடுதலை புலிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் சர்வதேச சமூகங்களும் ஒரு பாடல் பல மேடைகளில் ஒலிக்கப்பட்டது. அதுதான் புலிகள் தோழரே, புரட்சி வீரரே, ராமதாசரே. புலிகள் தோழரே, புரட்சி வீரரே, ராமதாசரே என்று இலங்கையில் எழுதிய பாட்டு தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க அந்த பாட்டு ஒலிக்கப்பட்டது. அன்றைக்கே தமிழினம் மருத்துவரின் பின்னால் அணிதிர தயாராக இருந்தது. எனவே இந்த சமூகத்தில் இருக்கிற முரண்பாடுகளை கலைந்து தமிழராக நாம் ஒருங்கிணைய வேண்டும். அப்படி நடந்தால் நாம் எவரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.